ஹை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டிஎன்பிஎஸ்சி வெற்றி பேச்சு சேனலில் இன்றைக்கி மேக்ஸ் அண்ட் ரீசனிங் டாப்பிக்கில் இருக்கக்கூடிய லாஜிக்கல் ரீசனிங் அதான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் சில டைப்ஸ் இருக்குது. அதில் நம்ம ஃபஸ்ட்டு 2 டைப் எந்த மாதிரி கேட்பாங்க, அதை எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணலாம் எல்லாமே நம்ம பார்த்தாச்சு பார்ட் 1. ஸோ அதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு 2 டைப்ஸ் எந்த மாதிரிலாம் கேட்பாங்கன்றதை செக் பண்ணிவிட்டு அடுத்த டைப் இங்கே நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கோங்க. அடுத்த டைப் பாருங்கள், அதாவது உங்களுக்கு ரிலேஷன்ஷிப் வச்சு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கொடுக்கும் பொழுது அதை சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம பேசிக்காக ஒரு இதுக்கு முன்னாடியே நம்ம பார்த்தோம்ல, அதில் டயக்ராம் வரைஞ்சி சால்வ் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி தான் இங்கேயும் பண்ண போகிறோம். ஈஸியானது. ஸோ அதுக்கு நீங்கள் இதெல்லாம் பேசிக்காக ஞாபகம் வச்சுக்கணுன்னா, அவங்க ஒரு ரிலேஷன்ஷிப் வச்சு கொடுக்கும் பொழுது நீங்கள் என்ன செய்யணும், அந்த இதில் யார் யாரை என்னென்ன மாதிரி நம்ம டினோட் பண்ணுவோம் நமக்கு ஈஸியாக தெரிஞ்சுக்கிறதுக்காக, ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்காக. அப்படின்னா ஒரு ஃபீமேலை நம்ம டினோட் பண்ணுறோம் அப்படின்னா அங்கே என்ன செய்யணும், இந்த சர்க்கிள் மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. மேல் அப்படின்னா ஸ்கொயர் மாதிரி, ரெக்டாங்கிள் மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஸ்கொயர் ஆர் ரெக்டாங்கிள் ஏதோ ஒன்று, பாக்ஸ், அவ்வளோதான். அடுத்தது பாருங்கள், மேரீடு கப்பல், ஒரு 2 பேர் மேரீடு கப்பல் அப்படிங்கிறத டினோட் பண்ணுறதுக்கு டபுள் லைன் போட்டுக்கோங்க, இல்லையா இந்த மாதிரி ஸ்லாஷ் போட்டுக்கோங்க, எதுனாலும் ஓகே தான். அடுத்தது சிப்ளிங்ஸ் அப்படின்றத காமிக்கிறதுக்கு இந்த மாதிரி லைன். அடுத்தது வேறு அடுத்த ஜென்ரேஷன், அதாவது இவங்களோட பையன், இவங்களோட பொண்ணு, அந்த மாதிரி சொல்லும் பொழுது இந்த மாதிரி லைன். ஸோ இதை மட்டும் எதாவது ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். நம்ம டைரெக்டாக சம் பார்த்துடலாம் வாங்க. இன்ட்ரடியூசிங் எ விமன் எ மேன் செட், அதாவது என்ன சொல்கிறாங்க, தமிழில் உள்ளவங்களுக்கு சொல்லும் போதே கவனிச்சுக்கோங்க. ஒரு விமனை பார்த்து ஒரு மேன் சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க, த சிஸ்டர் ஆஃப் ஹர் மதர்ஸ் ஹஸ்பண்ட். அந்த விமனுடைய என்ன சொல்கிறாங்க, சிஸ்டர் ஆஃப் ஹர் மதர், அந்த விமனுடைய சிஸ்டர் மதர் மதர்ஸுடைய ஹஸ்பண்ட் இவருக்கு என்னவா, ஆண்ட்டு, அதாவது ஆண்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நான் அந்த மேன் எப்படி அந்த விமனுக்கு ரிலேட்டட் ஆவாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ கொஷின் என்ன சொல்கிறாங்க, சிஸ்டர் ஆஃப் ஹர் மதர்ஸ் ஹஸ்பண்ட், அவங்களுடைய சிஸ்டர் ஆஃப் ஹர் மதர்ஸ் ஹஸ்பண்ட். அப்போ மதர் அப்படின்றவங்கள நம்ம ஃபீமேலுக்கு என்ன பார்த்தோம், இந்த மாதிரி பார்த்தோம் இல்லையா. ஸோ மதர்ஸ் ஹஸ்பண்ட், ஸோ மேரீடுன்றவங்கள இப்படி நம்ம டினோட் பண்ணிடலாம், இல்லை நான் டபுள் லைன் எதுனாலும் ஓகே தான். ஸோ இவங்க ஹஸ்பண்ட், மதர்ஸ் ஹஸ்பண்டுடைய என்னவா, அந்த சிஸ்டர் ஆஃப் ஹர் மதர்ஸ் ஹஸ்பண்ட். அப்போது இவங்களுடைய சிஸ்டர், சிப்ளிங், அப்போது சிஸ்டர், அவங்க ஃபீமேல்னால நான் ரவுண்டில் போட்டிருக்கேன். மதர்ஸ் ஆஃப் ஹர் சிஸ்டர் ஹஸ்பண்ட், அவங்களுடைய ஹஸ்பண்ட் என்ன சொல்கிறாங்க, இந்த இவருடைய ஆண்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த விமனுடைய மதருடைய ஹஸ்பண்டுடைய சிஸ்டர் தான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்க. அப்போ அந்த மேன் அந்த விமனுக்கு எப்படி ரிலேட் ஆவாங்க, இவங்களுடைய அத்தைன்றாங்க, யாருக்கு, இந்த மேனுக்கு. அப்போ இந்த சிஸ்டரும் அவரும் எப்படி ரிலேட் ஆனால் அவங்க என்ன ரிலேஷன்ஷிப் வரும்னு கேட்குறாங்க. அப்போ பாருங்கள், இவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு, இவங்களோட பையன், இவங்களோட பொண்ணு, இவங்க 2 பேரும் சிஸ்டர்ஸ். இவங்க அவங்களுக்கு அத்தையாக இருக்கணும்னா இவங்க 2 பேரோட பையனாக இருந்தால் மட்டும்தானே அவங்க இதாக இருக்க முடியும், இல்லைன்னா கசினாக வரணும். அப்போ இங்கே ஆன்சர் என்ன வரணும், கசின் ஆர் பிரதர். கசின் ஆர் பிரதராக அவர் இருந்தார்னா இந்த விமனுடைய பிரதர் அல்லது கசினாக இருந்தால் இவங்க அவங்களுக்கு என்ன வருவாங்க, அத்தைன்னு வருவாங்க. ஸோ அவ்வளோதான். இதேமாரி பாருங்கள், அடுத்தது பாயிண்டிங் டு எ மேன், ரீனா செட் ஹீ இஸ் த சன் ஆஃப் மை கிராண்ட் மதர்ஸ் ஒன்லி சைல்டு, ஹவ் இஸ் த மேன் ரிலேட்டட் டு ரீனா. என்ன சொல்கிறாங்க, ரீனா அப்படின்றவங்கள பற்றி ஒரு மேன் சொல்கிறாரு, என்னவா, ஹீ இஸ் த சன், அவங்க யாரா, சன்னா, யாருக்கு, இந்த ரீனாவுடைய கிராண்ட் மதர். ரீனாவுடைய கிராண்ட் மதர்னால் இவங்களோட அப்பா அம்மா இங்கே இருக்காங்க, கிராண்ட் மதர் மேலே. ஸோ இந்த இடத்துல அவங்க அப்பா அம்மா வருவாங்க. இவங்களுடைய ரீனாவுடைய கிராண்ட் மதர், அவங்க என்னவா, ஹீ இஸ் த சன், அந்த மேனுன்றவங்க யாருடைய சன்னா, இந்த கிராண்ட் மதருடைய ஒன்லி சைல்டு. இங்கே யாரோ ஒரே ஒரு சைல்டு வராங்க, அது யாருன்றது நமக்கு தெரியாது, அவங்க ஆனா பொண்ணான்னு கொடுக்கல. இந்த கிராண்ட் மதருடைய ஒன்லி சைல்டுடைய சன் அப்படின்றாங்க. இப்போ சன் அப்படின்னா இந்த ரீனா அந்த மேனுக்கு என்ன ரிலேட்டட் ஆகணும்,
ரீனாவுடைய கிராண்ட் மதர் தானே சொல்கிறாங்க. அப்போ இவங்களுக்கும் அவங்க கிராண்ட் மதர் தான். ஸோ இவங்க 2 பேரும் சிப்ளிங்ஸாக இருந்தால் மட்டும்தான் இவங்க அப்பா 2 பேரோட அப்பா அம்மா சேம், அப்போ கிராண்ட் மதரும் சேம். அப்போ இவங்க என்னவாக இருக்கணும்? பிரதர். கண்டிப்பாக பிரதராக தான் இருக்கணும். அடுத்தது பாருங்கள், ஏ இஸ் த பிரதர் ஆஃப் பி. ஏ என்னவா? பிரதர். பிரதர்னா ஜென்ஸ். ஸோ அதை மேல் டினோட் பண்ணுறதுக்கு ஏ போட்டாச்சு. ஏ இஸ் த பிரதர் ஆஃப் பி. அடுத்தது பாருங்கள், சி இஸ் த மதர் ஆஃப் பி. சி வந்து என்னவா? மதர். ஏ இஸ் த பிரதர் ஆஃப் பி. சி இஸ் த மதர். மதர்னா ஃபீமேல். ஸோ நான் ரவுண்ட் போட்டுக்கிறேன். மதர் ஆஃப் பி. எம் இஸ் த சிஸ்டர் ஆஃப் சி. எம்ன்றவங்க சிஸ்டர், சிப்ளிங். அப்போ இங்கே எப்படி போட்டுக்கலாம்? எம் இஸ் த சிஸ்டர் ஆஃப் சி. தென் ஹவு எம் இஸ் ரிலேட்டட் டு பி. இவங்க 2 பேரும் எப்படி ரிலேட் ஆவாங்கன்னு கேட்குறாங்க. இவங்களுடைய என்னது? இவங்க வந்து இவங்களுடைய பொண்ணோ பையனோ. பின்றது பொண்ணா பையனான்னு தெரியாது. பிக்கு சின்றவங்க அம்மா. அவங்க அம்மா கூட பிறந்த அக்காவோ தங்கச்சியோ. அப்போ அவங்களுக்கு என்ன வரணும்? அத்தை தானே வரணும். அப்போ என்ன வரும்? ஆன்டி. அடுத்தது பாருங்கள், டி இஸ் த சன் இன் லா ஆஃப் பி. இஸ் த பிரதர் இன் லா ஆஃப் ஏ. என்ன சொல்கிறாங்க? டீன்றவங்க சன் இன் லா, பியுடைய சன் இன் லா. ஸோ மேலுக்காக டினோட் பண்ணுறதுக்கு டிக்கு பாக்ஸ் போட்டாச்சு. அண்ட் இஸ் அ பிரதர் இன் லா ஆஃப் ஏ. அதே மாதிரி இவங்க என்னவா? பிரதர் இன் லா ஆஃப் ஏ. அடுத்தது, ஹூ இஸ் த பிரதர் ஆஃப் சி. என்ன சொல்கிறாங்க? பிரதர் ஆஃப் சி. சியுடைய பிரதர். ஹூன்றது ஏவை தான் டினோட் பண்ணுது. ஏ வந்து பியுடைய சியுடைய பிரதர். அப்போ ஏயும் பியும் எப்படி ரிலேட் ஆவாங்கன்னு கேட்குறாங்க. என்ன வரணும்? இவங்க எல்லாருமே சிப்ளிங்ஸ் அப்படிங்கல. இவங்க எல்லாருமே இவங்களுடைய பிள்ளைங்க தானே. பிள்ளைங்களாக இருந்தால் மட்டும்தானே இவங்க இந்த மாதிரி ரிலேஷன்ஸில் கரெக்டாக வர முடியும். அப்போ ஏன்றவங்க என்ன வரணும்? பியுடைய சன். இங்கே ஆல்ரெடி அவங்க மேலுன்றதுக்கு அவங்க கொடுத்துட்டாங்க, பிரதர்னு கொடுத்துட்டாங்க. ஸோ கண்டிப்பாக இது சன் தான் வரணும், டாக்டர் வர முடியாது. அப்போ சன் தான் ஆன்சர். அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ரிலேஷன்ஷிப் வச்சு கொஷின் கேட்பாங்க. நம்ம இந்த மாதிரி சிம்பிளாக ட்ராயிங் வந்துடலாம். அதை வச்சு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இல்லை உங்களுக்கு சில சம் பார்த்திங்கன்னா ஈஸியாக இருக்கும். நீங்கள் ட்ராயிங் போடாமே கூட ஈஸியாக கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஈஸியாக இருந்தால் அந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ அடுத்தது பாருங்கள். ஸோ இது வந்து ரேங்க் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு இதை வச்சு கொடுத்துட்டு ரேங்க் பண்ணுறது. அவங்க எத்தனாவதாக இருப்பாங்க, அவங்க எத்தனாவது இடத்துல வருவாங்க, இருக்கிறதுலையே வந்து எது லைட்டஸ்ட்டு, ஹெவியஸ்ட்டு. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கேட்பாங்க. இந்த மாதிரி மாடல் வரக்கூடிய சம்ஸ். ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணலான்னு பாருங்கள். இன் எ ரோ என்ன சொல்கிறாங்க? ராமா இஸ் ரிட்டன் ஃப்ரம் த லெஃப்ட் ஹேண்ட். இது வந்து டைப்பிங். இது வந்து 12th. ராமா இஸ் 12th. Rama is 12th from the left hand and Ramu is 19th from the left hand. ஒரு லெஃப்ட் ஹேண்ட்லேருந்து 12th பிளேஸில் யார் இருக்காங்களாம்? ராமா அப்படின்றவங்க இருக்காங்க. அடுத்தது ராமு அப்படின்றவங்க 19th லாஸ்ட் ரைட் ஹேண்ட்லேருந்து 19th பிளேஸில் யார் இருக்கா? ராமுன்றவங்க இருக்காங்க. ஆஃப்டர் their places of interchanges, இவங்களுடைய பிளேஸை இன்டர்சேஞ்ச் பண்ணுறாங்க. இன்டர்சேஞ்சுனால் இடத்த மாற்றுறாங்க. மாற்றும் பொழுது ராமா பிகம்ஸ் 21st ஃப்ரம் த லெஃப்ட் ஹேண்ட். ஸோ ராமா என்ன ஆகிறாங்க? இந்த லெஃப்ட் ஹேண்டில் இருந்து 21st பிளேஸ்க்கு வந்துடுறாங்க. இங்கே வந்துடுறாங்க 21st பிளேஸ்க்கு வந்துடுறாங்க. அப்படி வந்துட்டாங்க அப்படின்னா how many students are there in a row? ஸோ மொத்தத்தில் நமக்கு எத்தனை பேருன்றது தெரியாது. அந்த மொத்தம் எத்தனைன்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இங்கே நமக்கு ஒரே ஒருத்தருடைய பிளேஸ் மட்டும் 2 இடத்துல கொடுத்துருக்காங்க. அது மட்டும்தான் தெரியும். அப்போ நமக்கு தெரிஞ்ச 2 பிளேசஸ் வந்து ராமா கடைசி எங்கே இருக்கார்? 21ல். ராமுன்றவர் 19th பிளேஸ். அது நமக்கு தெரியும். அப்போ மொத்த ஸ்டூடெண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு முதல்ல இது 2 ஆட் பண்ணணும். இது 2 ஆட் பண்ணோன்னா என்ன கிடைக்கும்? நமக்கு 40 கிடைக்கும். இதுக்கப்புறம் என்ன செய்யணும்? ராமாவுடைய பிளேஸ் ஆல்ரெடி இங்கே 2 இடத்துல சொல்லியிருக்காங்க இல்லையா? ஒரு ஆள் ஒரு இடத்துல மட்டும்தான் இருக்க முடியும். ரீப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் அவர் ஒரு இடத்துல மட்டும்தான் இருப்பார். நம்ம 2ஐயும் சேர்த்துடக்கூடாது. அப்போது அவருடைய பிளேஸ் 2 தடவை வருது. அதனால -1 போடணும். அப்போ ஆன்சர் என்ன? 40 - 1 39. அதான் ஆன்சர். அவ்வளோதான். அடுத்தது பாருங்கள். இன் எ கிளாஸ் ஆஃப் 40 children, கீதா ரேங்கஸ் 8th ஃப்ரம் த டாப். ஒரு 40 பேர் ஸ்டூடெண்ட் இருக்காங்கம்மா. அதில் என்னவா? கீதா அப்படின்றவங்க
அந்த 40 பேரில் 8th ஃப்ரம் த டாப்பில் இருந்து 8th ரேங்கில் யார் இருக்கா? கீதா அப்படின்றவங்க இருக்காங்க. சுரேஷ் இஸ் 5 ranks பிலோ கீதா. இவங்களுக்கு 5 ரேங்க் பிலோவில் யார் இருக்கா? சுரேஷ். 5 ரேங்க் பிலோன்னா 13வது ரேங்கு இதுக்கு சுரேஷ் வந்து இருக்கார். அப்போ சுரேஷுடைய ரேங்க் வந்து கீழே பாட்டத்தில் இருந்து என்னன்னு கேட்காங்க. நமக்கு மொத்த ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ பேருன்னு தெரியும்? 40 பேர். அப்போ சுரேஷ் வந்து மேலேருந்து எத்தனாவது ரேங்கில் இருக்கார்? 13வது ரேங்கில் இருக்கார். அப்போ ரெண்டையும் மைனஸ் பண்ணுங்கள். மைனஸ் பண்ணால் எவ்வளவு? 27. இந்த 27ன்றது மொத்தத்திலேருந்து இந்த 13 பேரை கழிச்சா மிச்சம் இங்கே ரிமைண்டருக்கு பார்த்தீங்களா? இதுதான் நமக்கு கிடச்சிருக்கு இந்த 27ன்றது. அவங்க சுரேஷ்க்கு கீழே எத்தனை பேருன்னு கேட்கல, சுரேஷ் எத்தனாவது ரேங்குன்னு கேட்டிருக்காங்க. அப்போ சுரேஷ் எத்தனாவது ரேங்குன்னா இந்த இதையும் சேர்த்து எடுத்தால் தான் உங்களுக்கு இங்கே பாருங்கள், இந்த இதையும் சேர்த்து கடைசி வரைக்கும் எடுத்தால் தான் சுரேஷோடைய ரேங்க் என்னன்னு கிடைக்கும். அப்போது நம்ம இது வரைக்கும் தான் இப்போ 27 கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ அதுக்கு முந்தின பிளேஸான 13 நம்ம ஆட் பண்ணால் தான் நமக்கு என்ன கிடைக்கும்? அப்போ முந்தின பிளேஸ் ஒரு பிளேஸ் ஆட் பண்ணுமா? அப்போ 27 + 1 எவ்வளவு? 28. அப்போ அவருடைய ரேங்க் பாட்டத்துலேருந்து எத்தனை? 28. அவ்வளோதான். அடுத்தது பாருங்கள், வருண் இஸ் ஓல்டர் தேன் ஜே. வருண் வந்து ஓல்டர் தேன் ஜே அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அடுத்தது பாருங்கள், தினேஷ் இஸ் யங்கர் தேன். தினேஷ் வந்து யங்கார் சின்னவராக இருக்காராம் ஹரிஷை விட. அடுத்தது சுரேஷ் இஸ் ஓல்டர் தேன் வருண். சுரேஷ் இஸ் ஓல்டர் தேன் வருண் பட் யங்கர் தேன் தினேஷ். பட் என்ன சொல்கிறாங்க? ஓல்டர்னா இப்படி போகும், இவங்க தானே பெரியவங்க. ஸோ வருண் இஸ் ஓல்டர் தேன் ஜே. அடுத்தது டி இஸ் யங்கர் தேன் ஹரிஷ். டி வந்து சின்னவங்க. அடுத்தது சுரேஷ் வந்து ஓல்டு, யாரை? வருணை விட பெரியவங்க. அடுத்தது பட் யங்கர் தேன் தினேஷ், ஆனால் யார்? தினேஷை விட சின்னவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இருக்கிறதுலையே யார் வந்து ஓல்டஸ்ட்டாக நமக்கு இருப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ பாருங்கள், இருக்கிறதுலையே யார் நமக்கு பெரியவங்களாக வராங்கன்னா ஜே வந்து கடைசி இருக்காங்க. ஜே வந்து ஒரு இடத்துல தான் வராங்க. அப்போ அதை வச்சு சொல்ல முடியாது. ஸோ வி வந்து ஜேவிட பெருசு. அப்போ வியை விட அடுத்து இங்கே பாருங்கள், வியை விட எஸ்ஸு பெருசு, ஆனால் எஸ்ஸை விட டி சின்னதுன்னு வருது. அதேமாரி டியை விட எஸ்ஸை விட டி பெருசு, அதேமாதிரி டியை விட ஹைச் பெருசு. அப்போ இருக்கிறதுலையே ஹைச் தான் என்னது? பெருசு. இப்போ பாருங்கள், இது பாருங்கள், ஹைச்சை விட டி பெருசு கரெக்டாக வந்துடுச்சா? அடுத்து டியை விட எஸ் சின்னது தானே. அப்போ டியை விட எஸ் சின்னது, எஸ்ஸு வந்து பெருசு, வி சின்னது. அப்போ அந்த இது கரெக்டாக வந்துடுச்சா? அடுத்தது கடைசி ஜே வரும். அப்போ இருக்கிறதுலே நமக்கு ஓல்டஸ்ட்னா யார்? ஹரிஷ். அவ்வளோதான். ஸோ அவங்க கொடுத்துருக்கதை ஜஸ்ட்டு நம்ம என்னன்னு செக் பண்ணி போட போகிறோம். அவ்வளோதான், முடிஞ்சது. அடுத்து பாருங்கள், there are 4 bags TSVW each having different weight. 4 டிஃப்ரெண்ட் வெயிட் இருக்கக்கூடிய 4 பேக் கொடுத்துருக்காங்க. டி இஸ் லைட்டர் ஒன்லி தேன் எஸ். எஸ்ஸை விட மட்டும்தான் யார்? எஸ்டி வந்து லைட்டாக இருக்கும் அப்படின்றாங்க. ஒன்லி டி வந்து இதை விட மட்டும்தான். அடுத்தது பாருங்கள், வி இஸ் லைட்டர் தேன் டபிள்யூ. வி வந்து டபிள்யூ விட லைட்டாக இருக்குமா. அடுத்தது டபிள்யூ இஸ் லைட்டர் தேன் டி. ஸோ இது எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு என்ன சொல்கிறாங்க நமக்கு? விச் ஆஃப் த 4 bags இஸ் லைட்டஸ்ட். இருக்கிறதுலே எது லைட்டாக இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ நமக்கு பாருங்கள், இருக்கிறதுலையே இது எல்லாமே டபிள்யூவோட டி பெருசு, டீயை விட இந்த எஸ்ஸு பெருசாகிடுது. அப்போ இருக்கிறதுலையே சின்னது எது தான் வரும்? வி. இது பார்த்தாலே நமக்கு தெரியும். ஸோ அப்போ என்னது? வி. ஏன்னா இது வி தான் இருக்கிறதே சின்னது, இதை விட இது பெருசு. டபிள்யூ வந்து அடுத்து இதை விட டி பெருசாக போயிடுது, டீயை விட அடுத்து எஸ்ஸு பெருசாக போயிடுது. அப்போ இருக்கிறதுலேயே எது தான் வரும்? வி தான் நமக்கு லைட்டஸ்ட். ஸோ இப்போ நம்ம 2 மாடல் பார்த்துட்டோம் இல்லையா? இதுலேருந்து இப்போ நான் உங்களுக்கு 2 கொஷின் கொடுத்துருக்கேன். ஸோ பாருங்கள், பாயிண்டிங் டு எ கேர்ள், ஒரு கேர்ளை வந்து பாயிண்ட் பண்ணி மீனான்றவங்க சொல்கிறாங்க, சி இஸ் த ஒன்லி டாட்டர் ஆஃப் மை கிராண்ட் மதர் சன். அவங்களுடைய, அதாவது மீனாவுடைய ஒன்லி டாட்டர், அவங்களுடைய ஒரே மகளுடைய கிராண்ட் ஃபாதர், தாத்தாவுடைய மகன் அப்படின்றாங்க. அப்போது அந்த கேர்ள் மீனாக்கு எப்படி ரிலேட் ஆவாங்கன்னு கேட்குறாங்க. தமிழில் உள்ளவங்களுக்காக சொல்லிவிட்டு நீங்கள் எதுன்னு கண்டுபிடிச்சிட்டு ஆன்சர் என்னன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து பாருங்கள், அமோங் ஏபிசிடி ஒரு 4 பேர் இருக்காங்க, டிஃப்ரெண்ட் வெயிட் இருக்காங்க.
அதில் ஏ வந்து ஹெவியாக இருப்பாங்களாம். ஹெவியான நிறைய வெயிட் இருப்பாங்க ஏ விட. ஏ அண்ட் சியை விட. அடுத்து இ வந்து லைட்டர், வெயிட் கம்மியாக இருப்பாங்க. ஏ விட வெயிட் கம்மியாக இருப்பாங்க. அவள் இருக்கிறதுலையே ஹூ இஸ் த லைட்டஸ்ட் அப்படின்னு கேட்காங்க. ஸோ நீங்கள் என்ன ஆன்சர்ன்றதை கண்டுபிடிச்சிட்டு கரெக்ட் ஆன்சர் என்னன்றதை இந்த 2 கொஷினுக்கும் கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்கலாம் எத்தனை பேர் கரெக்டாக சொல்கிறீங்கன்னா அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.